சாந்தி. நாம் தந்தையின் மனதிற்கு பிடித்த ஆத்மா. நாம் திருப்தியின் மணியாக இருக்கும் ஆத்மா. நாம் புனித அன்னப்பறவையாக இருக்கும் ஆத்மா. சகோதரன் என்பது நம்முடைய அனாதி உறவாகும். நாம் சாக்காரத்தில் சகோதரிகள். ஆகவே நமக்கு குற்றப்பார்வை ஒருபோதும் ஏற்பட முடியாது. அஷ்டரத்னத்தில் வரும் நமக்கு மனதில் தவறான சிந்தனை இருக்காது. முழுமையாக தூய்மையான பார்வை இருக்கின்றது. அஷ்டரத்தினமாக மாறக்கூடிய நமக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கின்ற காரணத்தால் சகோதரன் என்ற நினைவில் நிரந்தரமாக நாம் இருக்கின்றோம். பிரம்மா குமாரிகளாகி நாம் தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஒருபுறம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், மற்றொரு புறம் பரமபிதா சிவனின் குழந்தைகள். நாம் இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் சகோதரி என புரிந்திருக்கின்றோம். தந்தை ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. நாம் இப்போது சத்தியுகத்திற்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமயம் நாம் தூய்மையாவதற்காக முயற்சி செய்கின்றோம். இது இந்திர சபையாகும். நாம் வழிகாட்டிகளாக இருக்கின்றோம். நாம் சகோதரியாக இருக்கின்றோம். இடையில் ஞானவாள் இருக்கின்றது. நாம் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். முழுமையாக தூய்மையான பார்வை ஏற்படும் பொழுதுதான் நமக்கு வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விகார எண்ணங்களும் ஏற்படாத நிலைக்குதான் கர்மாதீத் நிலை என்று பெயராகும். இந்த குறிக்கோளை இப்பொழுது நாம் அடைய வேண்டும். எவ்வளவு அதிசயமான மாலை உருவாகிறது! 8 ரத்தினங்களின் மாலை உருவாகின்றது. இப்போது நம் மீது பிரகஸ்பதி தசை நடக்கின்றது. நாம் இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். இப்போது நாம் தந்தையிடம் சரணடைந்திருக்கின்றோம். நாம் இல்லறத்தில் இருந்தாலும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கின்றோம். அதனால் நாம் மரணிலிருந்து
நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே தந்தை ஒருவரே, அவரை மட்டும் நாம் நினைவு செய்கின்றோம். இப்போது நாம் உலக ராஜ்யத்தின் அதிபதியாக மீண்டும் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் முள்ளிலிருந்து மலராவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவு வெற்றி அடைகின்றோம். காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வெல்ல முடியும். நமக்கு உலகத்தின் ராஜ்யத்தில் கிடைக்கின்றது. அதற்காக இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால்தான் என்ன? நாம் நல்ல சங்கத்தில் இருக்கும் பொழுது பிரகாசிக்கின்றோம். தந்தை நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். சத்தியம் என்பது முற்றிலும் புதிய உலகமாகும். எனவே நாம் புதிய உலகத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா திருப்தியாக இருப்பதாகும். எங்கே அனைத்து பிராப்திகளும் உள்ளனவோ அங்கே திருப்தி இருக்கும். எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அனைத்தும் இருக்கும். திருப்தியின் ரத்தினமாக நாம் இருக்கும் பொழுது நாம் சர்வ பிராப்தி சுரூபமாக இருக்கின்றோம். நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்துவிட்டேன் என்ற பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றோம். சர்வ பிராப்தி சுரூபம் ஆவதற்கான விதி கிடைத்துள்ள கஜானாக்களை பயன்படுத்துவதாகும். நாம் எவ்வளவு பயனுள்ளதாக்குகின்றோமோ அந்தளவு கஜானாக்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. தந்தையின் மனதிற்கு பிடித்தவராவதற்காக குணவானாக ஆகின்றோம். நல்ல நல்ல குணங்களை கடைபிடித்து மலர் போல நாம் ஆகின்றோம். முழுமையாக தேர்ச்சி அடைவதோடு ஸ்காலர்ஷிப்பையும் பெற எதுவும் நினைவில் வராத அளவிற்கு முழுமையான தூய்மையான பார்வை வரும் அளவிற்கு நம்முடைய மனநிலையை நாம் உருவாக்குகின்றோம். எப்பொழுதும் குரு பார்வை உடையவராக இருக்கின்றோம். பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவராக கூடிய திருப்திமணி ஆத்மா நாம். சதா நல்ல சிறப்புகள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் புனித அன்னப்பறவை ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.